வணக்கம். நம்ம இப்போ ராகி சேமியா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல ராகி சேமியா. இது ஒருத்தருக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கு உப்பு, ஆனியன், வரமிளகா, எலுமிச்சம்பழம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய். இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு அலசிட்டு வடிகட்டி நாம் இதை இட்லி பானையில் போட்டு வேக வைக்கணும். இனிப்பு காரம் ரெண்டுமே செய்யலாம். இப்போ நம்ம காரம் இனிப்பு ரெண்டுமே செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் இதை தண்ணியில் அப்படியே ஊற வைக்கணும். நான் இப்போ அதை ஊற வச்சுட்டேன். இதை வடிகட்டிடுவோம். தண்ணியெல்லாம் இல்லாமல் அதை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு இட்லி பானையில் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ பாத்திரத்தை வச்சு இட்லி பானையை வச்சு அது மேலே நம்ம சேமியாவை போடுவோம். இதை அப்படியே கொட்டி நல்லா பரப்பி விட்ருவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதை வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி இட்லி பானையை மூடி நம்ம வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது போதும். இதை நம்ம காரத்துக்கு தனியாக, இனிப்புக்கு தனியாக நம்ம பிரித்து வச்சுக்குவோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பிரிச்சுக்கலாம். இதை இனிப்பு வச்சுக்கலாம், இதை காரம் வச்சுக்கலாம். இப்போ இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை இனிப்புக்கு நம்ம என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்குவோம். இது நாட்டு சர்க்கரை. வெள்ளை சர்க்கரையை விட இந்த சர்க்கரை போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இந்த சர்க்கரை போடுறேன். வெள்ளை சர்க்கரையும் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். இதுக்கு மேலே நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு ரெடி. இதை ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம காரம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். வாணலி சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். வரமிளகா போட்டுக்குவோம். மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வரமிளகா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஆனியனை போட்டுக்குவோம். ஆனியன் கொஞ்சம் வணங்கி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கிற சேமியாவை இதில் போட்டு நம்ம கலந்து விடணும். நான் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தேவையானதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்.
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டோம்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புழிஞ்சால் போதும். இது நல்லா கொஞ்சம் கலந்து வரட்டும். உப்பு, மிளகா, காரம், புளிப்பு எல்லாம் அதில் கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே கொத்தமல்லி தழையும் தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விடுவோம். அவ்வளவுதான், உப்புமா ரெடி. சீக்கிரமாக இதை குழந்தைங்க கேட்ட உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷம்தான். சேமியாவை கையில் எடுத்தோமா உடனே முடிச்சிடலாம். ரெடி. இப்போ நம்ம சேமியாவில் இனிப்பு, காரம் 2. இது இனிப்பு, இது காரம். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு தாளித்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இனிப்பு போட்டு கொடுக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது வாரத்தில் 2 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி. இது ராகி சேமியாங்கிறதுனால சுகர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்லாம். சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் நமக்கு.